ஈரான் கிட்ட 2 விதமான கொத்து குண்டுகள், அதாவது கிளஸ்டர் பாம்ஸ் இருக்குங்க. இது எப்படின்னா லாங் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்சு. லாங் ரேஞ்சுனா ஐரோப்பாவை கவர் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. நோட் தி பாயிண்ட். யூகேவை கவர் பண்ண முடியும், ஜெர்மனியை கவர் பண்ண முடியும். அங்கே இருக்கிற முக்கியமான ஐரோப்பிய நாடுகளை கவர் பண்ணுற மாதிரி அந்த கொத்து வெடிகுண்டுகளோட ஏவுகணைகள் ரெடியாக தான் இருக்குது. அதேமாதிரி ஷார்ட் ரேஞ்சை இஸ்ரேலை கவர் பண்ணின்னு இருக்குது. அந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலமாக தான் கொத்து வெடிகுண்டில் வீசின்னு இருக்காங்க. அதோட அழிவு பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா தரைமட்டத்துலேருந்து 7 கிலோமீட்டருக்கு மேலேருந்து வெடிக்குமோ அந்த குண்டு. தீபாவளி நம்ம ராக்கெட் இல்லையா, ராக்கெட் விட்டால் மேலே போய் வெடிக்குமே, அதுமாதிரி 7 கிலோமீட்டர் மேலே போய் வெடிச்சுட்டு அது அங்கேருந்து 7-8 ஏவுகணைகளையாக பிரிஞ்சு சுற்றியுள்ள எல்லா பகுதியையும் போய் தாக்குமோ. நினச்சே பார்க்க முடியாத பயங்கரங்களை இந்த ஈரான் செஞ்சுன்னு இருக்குது. இதே மாதிரி பயங்கரத்தை தான் இலங்கையில் தமிழுக்கு எதிராக அந்த கொத்து வெடிகுண்டுகளை வீச இலங்கைக்கும் உதவி இருக்குது நம்ம ஈரான். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தனது தலைவனை இழந்த ஒரு நாடு எதை வேணாலும், எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுப்பாங்க. அப்படி தான் ஈரானோட நிலைமையாக இருக்குது. தன் தலைவனே போயிட்டான், நீங்கள் அங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் சாவடிச்சாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை, நான் அடித்து தாக்குவேன். வெறிகொண்ட போல் அடிச்சுருக்காங்க ஈரான். இதெல்லாம் இந்த அறிவுகட்ட முண்டங்க 2 பேர் இருக்காங்க, நெதன்யாகு அண்ட் ட்ரம்ப்பு. இவங்களுக்கு தெரியுமா தெரியலையானே தெரில. எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிடுவானு, எங்கேயாவது கல்லறைக்குள்ளாரவே ஓடி ஒழிஞ்சு போன போல இருக்குது. பங்கர்னு சொல்லிட்டு கல்லறைக்குள்ளார ஓடி ஒழிஞ்சு போன போல 2 பேரும். எதிர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியாமையே போருக்கு போன அந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நினச்சா கேடு கட்டத்தனமாக திட்டத்துக்கு எனக்கு மனசு வருது.